பழம்பெரும் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் பேச ஆரம்பிச்சார்னா எல்லாரும் நேரம் போறது தெரியாம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிதர்சனங்களையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் தெளிவா எடுத்துச் சொல்றதுல அவருக்கு நிகர் அவர்தான். ஐன்ஸ்டீன் ஊர் ஊரா கார்ல போய் சொற்பொழிவாற்றுவாரு. எல்லா இடத்துக்கும் அவருடைய டிரைவரும் வருவாரு. ஒரு நாள் அந்த டிரைவர் ஐன்ஸ்டீன் கிட்ட, உங்க சொற்பொழிவை கேட்டு கேட்டு எனக்கு அது நல்ல மனப்பாடம் ஆயிட்டுது, இன்னைக்கு உங்களுக்கு பதிலா நான் சொற்பொழிவாற்றவான்னு கேட்டாரு. அந்த டிரைவர் பாக்குறதுக்கும் ஏறத்தாழ ஐன்ஸ்டீன் மாதிரியே இருப்பாரு. அவர் சொன்னதை கேட்ட ஐன்ஸ்டீன் சரின்னு சொல்லிட்டு டிரைவர் இருக்கையில உட்கார்ந்துகிட்டாரு. ஐன்ஸ்டீன் டிரைவரை மக்கள் ஐன்ஸ்டீன் நினைச்சுக்கிட்டு அவரை சகல மரியாதையோட மேடைக்கு கூட்டிட்டு போனாங்க. அவரும் மடமடன்னு பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேசி முடிச்ச உடனே பலத்த கைத்தட்டல். கூட்டத்தில இருந்து ஒரு ஆள் எழும்பி, எனக்கு ஒரு சந்தேகம், உங்களால அதை தீர்க்க முடியுமான்னு கேட்டு தன்னோட சந்தேகத்தை கேட்டாரு. ஐன்ஸ்டீனுக்கு ஒரே சந்தோஷம். டிரைவர் வசமா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சாரு. ஆனா அந்த டிரைவர் அலட்சியமா சொன்னாரு, இதெல்லாம் ஒரு சந்தேகமா, இதுக்கு பதில என் டிரைவரே சொல்லிடுவானேன்னு சொல்லி ஐன்ஸ்டீனை மேடைக்கு கூப்பிட்டு பதில சொல்ல வச்சாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்து மக்களை நாம எளிதா ஏமாத்தி காரியத்தை சாதிச்சிடலாம். இப்படிப்பட்டவங்கள பத்தி வேதத்துல மிக தெளிவா போட்டிருக்குது. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். ஆனா பரலோகத்துல இது நடக்காது. மத்தவங்களை ஏமாத்தாம எப்பவும் உண்மையான வழியில நடக்கிறவங்க தான் ஒளியின் பிள்ளைங்க. அவங்கதான் பரலோகத்துக்கு போவாங்க. அதனால இந்த பிரபஞ்சத்துல உள்ள புத்திமான்களை பார்த்து நாம பொறாமப்படாம உண்மையோடும் பணிவோடும் கடவுளுடைய பிள்ளைங்களா வாழுவோம்.